Hello students, இன்னைக்கு CBSE class 10 trigonometry chapterல previous year questions பார்க்கலாம். first question பாருங்க. first questionல cos theta ஓட value root 3 by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மள cosecant square theta minus secant square theta divided by cosecant square theta plus secant square theta ஓட value நம்மள find out பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சம்ல நம்மளுக்கு cos theta equal to root 3 by 2 இது நம்ம trigonometry table இருக்கு இல்லையா, இந்த டேபிளில் காஸோட வேல்யூ பாருங்கள், ரூட் 3 by 2, காஸ் 30யோட வேல்யூ ரூட் 3 by 2 அப்படின்னு நமக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸே வர்றதுனால நம்ம இந்த சமயம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, காஸ் டீட்டா ரூட் 3 by 2க்கு பதிலாக நம்ம காஸ் 30 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ கம்பேர் பண்ணுங்கள், இங்கே காஸ் டீட்டா, இங்கே காஸ் 30 டிகிரி. அப்போ டீட்டாவோட வேல்யூ என்ன? 30 டிகிரி. ஓகேவா? டீட்டாவோட வேல்யூ 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை கொசிகன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இப்போது கொசிகன் ஸ்கொயர் டீட்டாவை நான் கொசிகன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவை சீக்கன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி டினாமினேட்டில் கொசிகன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சீக்கன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? டீட்டாக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கொசிக்கன் 30 டிகிரி, டீட்டாவோட வேல்யூ நம்ம 30 டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, 30 டிகிரி த ஹோல் ஸ்கொயர் சீக்கன் 30 டிகிரி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கொசிக்கன் 30 டிகிரி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சீக்கன் 30 டிகிரி த ஹோல் ஸ்கொயர். கொசிக்கன் 30யோட வேல்யூ என்ன? 2 ஸ்கொயர். சீக்கன் 30யோட வேல்யூ 2 by root 3 whole square divided by திருப்பி 2 square plus 2 by root 3 the whole square. 2 square பண்ணோம் அப்படின்னா 4, 2 by root 3 square பண்ணா numerator 2, 2 square பண்ணா 4, root 3 square பண்ணா 3 divided by 4 plus 4 by 3. ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 4s are 12. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை. இது வந்து ஒரு நேச்சுரல் நம்பர், இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் இருக்கும்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 4s are 12. 12 minus 4 divided by 3. டினாமினேட்டரில் 12 plus 4 divided by 3. 12 minus 4 8 by 3. 12 plus 4 16 by 3. நியூமரேட்டில் இருக்க ஃப்ராக்ஷன் அப்படி இருக்கும், டினாமினேட்டில் இருக்க ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கலாக போகும். 3 3 கேன்சல். 8 1 is 8, 8 2s are 16. ஆன்சர் என்ன? 1 by 2. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர் 1 by 2. செகண்ட் சம் பார்க்கலாம். 3 sin a ஓட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை சீக்கண்ட் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம 3 sin a ஈக்குவல் டு 1 அப்படின்னா sin a ஈக்குவல் டு 1 by 3. சரிங்களா? இப்போ லாஸ்ட் சம் மாதிரி நம்ம சைன் டீட்டாவில் 1 by 3ன்ற வேல்யூ வருதான்னு ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் பாருங்கள். இப்போ சைன் டீட்டாவோட வேல்யூ 1 by 3ன்னு இங்கே ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸில் கிடையாது. சரிங்களா? லாஸ்ட் சம் நான் அப்படி போட்டேன் அப்படின்னா இங்கே ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸில் இருக்க மாதிரி அவங்க வேல்யூ கொடுத்துருக்கனால நம்ம அந்த மெத்தடில் நான் போட்டோம். இப்போ என்ன மெத்தட் போடுறோம் அப்படின்னா, நம்ம பித்தகாரஸ் தியரமை யூஸ் பண்ணி நம்ம சைட்ஸை கண்டுபிடிக்கலாம். எப்படி? இப்போ சைனோட ஃபார்முலா என்ன? ஜென்ரல் ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். சரிங்களா? இப்போது நம்ம ஆப்போசிட்டோட வேல்யூ தெரியும், ஹைபாட்னஸோட வேல்யூ தெரியும், நம்ம அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அட்ஜசன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? யூஸிங் பித்தகாரஸ் தியரம். நம்மளால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏன்னா பித்தகாரஸ் தியரம் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒரு ஆங்கிள் 90 டிகிரி. சைன் ஏ, இதுதான் சைன் ஏ. ஆங்கிள் வந்து ஏல இருக்குது. சரிங்களா? பிசிங்கிறது என்னது? ஆப்போசிட் சைட். ஏபிங்கிறது அட்ஜசன்ட் சைட். ஏசிங்கிறது ஹைபாட்னஸ். எப்படி சொல்லணும்? ஆங்கிளுக்கு எதிர்க்க இருக்கிறது ஆப்போசிட், 90 டிகிரிக்கு எதிர்க்க இருக்கிறது ஹைபாட்னஸ், தேர்ட் சைடு அட்ஜசன்ட். ஓகேவா? இப்போ ஆப்போசிட் வேல்யூவை நம்ம கிவன்லேருந்து 1 எடுத்துக்கலாம், ஹைபாட்னஸை 3ன்னு எடுத்துக்கலாம். சரிங்க? பை பித்தகாரஸ் தியரம் யூஸ் பண்ணி என்ன ஃபார்முலா என்ன பித்தகாரஸ் தியரமில்? ஹைபாட்னஸ் ஸ்கொயர். இல்லை ஹைபாட்னஸ் யார்? ஏசி. சரிங்களா? ஆப்போசிட் யார்? பிசி. அட்ஜசன்ட் ஏபி. ஓகேவா? நம்மளுக்கு என்னெல்லாம் வேல்யூ தெரியுமோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஹைபாட்னஸோட வேல்யூ 3 ஸ்கொயர். அட்ஜசன்ட்டோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ பிசியோட வேல்யூ 1 ஸ்கொயர். அட்ஜசன்ட்டோட வேல்யூ தெரியாது, ஏபி ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9. 1 ஸ்கொயர் பண்ணால் 1. லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும்? -1.
ஏபி ஸ்கொயர். அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 மைனஸ் 1 8. ஓகேவா? அப்போ ஏபி ஈக்குவல் டு √8. 8ங்கிறது 8 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. நம்ம 8ஐ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2ன்னு வரும். அப்போது 2 2s ஆர் 2 2க்கு பதிலாக நம்ம இப்போ ரூட்டில் என்ன பண்ணலாம், 2 2க்கு பதிலாக ஒரு 2வை ரூட்லேருந்து வெளில எடுக்கலாம். ஒரு 2க்கு பேர் இல்லை, அதனால ரூட்டுக்குள்ளேயே இருக்கும். சரிங்களா? அப்போ ஏபியோட வேல்யூ என்ன, 2√2. ஓகேவா? இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, சீக்கண்ட் ஏவோட வேல்யூ. சீக்கண்ட் ஏவோட ஃபார்முலா என்ன, சீக்கண்ட் ஏதோட ரெசிப்ரோக்கல், காசோட ரெசிப்ரோக்கல். காசோட ஃபார்முலா என்ன, adjacent by hypotenuse. அப்போது அதோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கண்ட்டு. அப்போது hypotenuse by adjacent. இந்த டயக்ராமில் ஹைபாட்னஸ்ங்கிறது ஏசி, adjacentங்கிறது ஏபி. ஓகேவா? அப்போ ஏசியோட வேல்யூ என்ன, 3, ஏபியோட வேல்யூ 2√2. ஓகேவா? எப்பவுமே பாருங்கள், டினாமினேட்டில் ரூட் வேல்யூஸ் நம்ம இல்லாத மாதிரி தான் பார்த்துக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம டினாமினேட்டில் ரூட் வேல்யூ இருந்துச்சுன்னா இப்போ ரூட்டை என்னால் கேன்சல்லாம் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், ரேஷனலைஸ் த டினாமினேட்டர் பண்ணலாம். ரேஷனலைஸ் த டினாமினேட்டர் அப்படின்னா இங்கே ரூட் வேல்யூ இருக்கு இல்லையா, என்ன √2 இருக்குது. அப்போ நானே என்ன பண்ணுறேன்னா √12 நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா 3 × √2 3√2 டிவைடட் பை, இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, √2 × √2 2, 2 2s are 4. அப்போ சீக்கண்ட் ஏவோட வேல்யூ என்ன, 3√2 டிவைடட் பை 4. ஓகே. தேர்ட் கொஷின் பாருங்கள். PQR ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் எங்கே இருக்கணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க, Q. PR + QRோட வேல்யூ 25 சென்டிமீட்டர், PQவோட வேல்யூ 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதில் 90 டிகிரியில் நீங்கள் கண்டிப்பாக யாரை தான் வைக்கணும், Q தான். சரிங்களா? அங்கே கொஷின்லேயே கிவனில் கொடுத்ததுனால நம்ம மாற்றக்கூடாது. அப்போ PQR, PQவோட வேல்யூ 5 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்மளை கேட்டிருக்கிறது எல்லாமே பாருங்கள், sin P, cos P, tan P. அப்போ ஆங்கிள் நான் எங்கே வைக்கணும், Pயில் தான். சரிங்களா? அப்போது QRங்கிறது என்னது, ஆப்போசிட் சைட். இந்த 90 டிகிரிக்கு எதுக்கு இருக்கிற RP என்னது, ஹைபாட்னஸ் சைட். தேர்ட் ஒன் adjacent சைட். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல கிவனில் PR + QR = 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலான்னா PR = 25 - QR நம்ம எடுத்துக்கலாம். இந்த +QR ரைட் சைட் போனால் என்ன ஆகும், -QR. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து நம்மளுக்கு சப்ஸ்டியூஷனுக்கு தேவைப்படும். சரிங்களா? இப்போ இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம பித்தகரஸ் தேர்வை யூஸ் பண்ணி ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஹைபாட்னஸ் ஸ்கொயருங்கிறது என்ன, இந்த இடத்துல RP ஸ்கொயர். ரைட்டா? RP ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுங்கிறது RQ ஸ்கொயர் ப்ளஸ் PQ ஸ்கொயர் தான் என்னது, அட்ஜசன்ட். ஓகேவா? அப்போது நம்ம RPயோட வேல்யூ இங்கே பாருங்கள், 25 - QRன்னு எடுத்திங்களா. அப்போது நம்ம RPக்கு பதிலாக 25 - QR த ஹோல் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது RQவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, ஆப்போசிட் வேல்யூ கொடுக்கல, அட்ஜசன்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. PQவோட வேல்யூ என்ன, 5. அப்போ PQ பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அங்கே ஸ்கொயர் இருக்குது, 5 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதில் என்ன ஃபார்முலா நம்ம என்ன ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணோம், A - B த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவீங்களா, A - B த ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா என்ன, A ஸ்கொயர் - 2AB + B ஸ்கொயர். இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம 25 - QRக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். A இடத்துல என்ன இருக்குது, 25. Bக்கு பதிலாக நம்ம QRன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இப்போது A ஸ்கொயர் 25 ஸ்கொயர் -2 டைம் ஏயோட வேல்யூ என்ன, 25. பிக்கு பதிலாக QR ப்ளஸ் B ஸ்கொயர், பியோட இது என்ன, QR ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்குது, RQ ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் RQ ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டேன், 5 ஸ்கொயர் பண்ணால் என்னது, 25. ஓகேவா? இப்போது 25 த ஹோல் ஸ்கொயர், 25 ஸ்கொயர்னா என்ன, 25 × 25. 25 25s are 625. 25 2s are 50 QR. ஓகேவா? இது QR த ஹோல் ஸ்கொயர்னா QR ஸ்கொயர். QR ஸ்கொயர்னா RQ ஸ்கொயர்னால ஒன்று தான், RQ ஸ்கொயர் நான் QR ஸ்கொயர் ப்ளஸ் 25 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமாக இருந்து சேம் சிம்பிள் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். அப்போ நான் QR ஸ்கொயரையும் கேன்சல் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ இந்த +25 நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும், ஆல்ரெடி என்ன இருக்குது, 625. +25 லெஃப்ட் சைடு வந்தால் -25. இந்த -50 QR ரைட் சைடு போனால் என்ன ஆகும்,
ப்ளஸ் 50 QR. 625 and 25 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 600. 50 QR ரைட் சைடில் இருக்குது. 50 QR, இது 50 டைம்ஸ் QRன்னு இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும்? டிவைடட் பை 50 ஈக்குவல் டு QR. அப்போ QRோட வேல்யூ QR ஈக்குவல் டு 500 டேபிள் 500 500 சார் கேன்சல். அப்போ 5 டேபிளில் 60 என்னது? 12 டைம். அப்போ QRோட வேல்யூ 12 சென்டிமீட்டர். அடுத்து நம்ம PR ஈக்குவல் டு 25 மைனஸ் QRங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அந்த இடத்துல 25 மைனஸ் QRக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? 12. ஓகேவா? அப்போது ஏன்னா நம்ம QRோட வேல்யூ 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் QRக்கு பதிலாக 12ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 25 மைனஸ் 12 13 சென்டிமீட்டர். அப்போ PRோட வேல்யூ என்ன? 13 சென்டிமீட்டர். ஓகேவா? நம்ம இப்போது QRோட வேல்யூ 12 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி PRோட வேல்யூ 13 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா sin P. சைனோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். இந்த டயக்ராமில் ஆப்போசிட் யார்? QR. ஹைபாட்னஸ் வந்து PR. QR டிவைடட் பை PR. QRோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், 12. ஹைபாட்னஸோட வேல்யூ 13. அப்போ சைன் Pயோட வேல்யூ 12 பை 13. ஓகேவா? அடுத்தது காஸ் P. காசுங்கிறது அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். அட்ஜசன்ட்டுங்கிறது PQ. ஹைபாட்னஸ் PR. PQவோட வேல்யூ 5, PRோட வேல்யூ 13. அப்போ காஸ் Pயோட வேல்யூ என்ன? 5 பை 13. ஓகேவா? அது லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? tan P. tan Pயோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்டுங்கிறது இல்லை என்னன்னு பாருங்கள், QR தான் என்னது? ஆப்போசிட். அட்ஜசன்ட் PQ. ஓகேவா? QRோட வேல்யூ 12, PQவோட வேல்யூ 5. அப்போ tan Pயோட வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணியாச்சு? 12 பை 5. ஓகே, 4th கொஷின் பார்க்கலாம். கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டாவோட வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த கொசிகன் காட்டை வச்சு நம்மளுக்கு என்ன ஐடென்டிட்டி படிச்சிருக்கோன்னு யோசிங்க. சரிங்களா? நம்மளுக்கு என்ன ஐடென்டிட்டி தெரியும் அப்படின்னா கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 என்ற ஐடென்டிட்டி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். புரியுதுங்களா? அந்த ஐடென்டிட்டி தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? We know that cosecant square theta minus cot square theta equal to 1. இப்போ இது எந்த ஐடென்டிட்டி ஃபாலோ பண்ணலாம் பாருங்க. a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறது என்னது? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போ இந்த கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டாவை நான் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா இன்ட்டு கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா நம்மளால் என்ன பண்ண முடியும்? பிரித்து எழுதலாம். சரிங்களா? அப்போது இந்த இதை கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு 1. புரியுதுங்களா? இப்போது ஆல்ரெடி பாருங்கள், கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டாவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? எக்ஸு. இது ஈக்குவேஷன் 1 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா அப்படியே தான் இருக்கும். கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா அப்படியே இருக்கும். கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டாவோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 1. புரியுதா? இப்போ இந்த எக்ஸ் என்னவா இருக்குது? மல்டிப்ளையாக இருக்குது. ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? டிவைடு. அப்போது கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு 1 பை எக்ஸ். இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர் 1 பை எக்ஸ். ஓகே, இந்த கொஷினே நம்ம 1 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஈஸியாக எழுதுறதுன்னு நான் சொல்கிறேன். இது 2 மார்க் கேட்டால் இந்த ஸ்டெப் போடுங்க. 1 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா பாருங்கள், கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா அப்படின்றது கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 பை கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா. இது நம்ம அதாவது நம்மளுக்கு கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டாவோட வேல்யூ இருந்துச்சுன்னா அதை ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டாவோட வேல்யூ கொடுத்துருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்? அதை ரெசிப்ரோக்கலாக எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கொசிகன் டீட்டா ப்ளஸ்
cot thetaவோட வேல்யூ கிடைக்கும். புரியுதுங்களா? இது ஒரு ஐடென்டிட்டிஸ் தான். இதை யூஸ் பண்ணி நீங்கள் 1 மார்க்கில் இப்போ இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம்? ரெசிப்ரோக்கலாக 1/xன்னு எழுதிக்கலாம். இங்கே 2/3ன்னு கொடுத்துருந்தா நீங்கள் என்ன எழுதிக்கலாம்? 3/2ன்னு எழுதிடலாம் 1 மார்க்கில். புரியுதுங்களா? இதே ரிலேட்டடாக அடுத்த சம் சொல்கிறேன் பாருங்கள். போன சம் மாதிரியே இந்த கொஷினில் பாருங்கள். சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டாவோட வேல்யூ 4ன்னு கொடுத்துட்டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டாவோட வேல்யூ நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு இதில் என்ன ஜென்ரல் டேர்ம் என்ன தெரியும்? இதை வச்சு ஐடென்டிட்டி என்ன தெரியும்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு நமக்கு தெரியும். ரைட்டா? திருப்பி அதே மாதிரி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா என்ன பண்ணலாம்? a மைனஸ் b secant theta minus tan theta a plus b secant theta plus tan theta equal to 1. ஓகேவா? கொஷினில் என்ன இருக்குது? secant theta minus tan theta ஓட வேல்யூ என்ன? 4ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ secant theta minus tan theta க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 4 into secant theta plus tan theta equal to 1. அப்போது secant theta plus tan theta equal to என்ன கிடைக்குது நமக்கு? 1/4ன்னு கிடைக்குது. புரியுதுங்களா? சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டாவோட வேல்யூ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்க. கண்டுபிடிச்சாச்சு. புரியுதுங்களா? இதையும் நம்ம அதே மாதிரி 1 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ஈக்குவல் டு 1/சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா. ஓகேவா? உங்களுக்கு என்ன வேல்யூ ஒரு வேலை சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டாவை 1 மார்க்கில் ஒரே லைனில் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த கொஷின் பாருங்கள். சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டாவோட வேல்யூ p அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? tan தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ஈக்குவல் டு p அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டாவோட வேல்யூ தெரியும் இல்லையா? அடுத்து நம்ம இதிலேருந்து இதே ஐடென்டிட்டிலேருந்து சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா இது லெஃப்ட் சைட் போனால் என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். இது ரைட் சைட் போனால் டிவைடட் ஆகும். அவ்வளோதான். அப்போது 1/சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா. இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? p தானே? அப்போது சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா ஈக்குவல் டு 1/pன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா. நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது? சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா. ஓகே, அப்போது நான் இங்கே சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா ஈக்குவல் டு 1/p அப்படிங்கிறத செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை அப்படியே ஆட் பண்ணேன் அப்படின்னா tan தீட்டா கேன்சல் ஆகிடும் ஆட் பண்ணேன்னா. ஆனால் எனக்கு என்ன வேணும்னு பாருங்கள். எனக்கு ஃபைண்ட் அவுட்டே tan தீட்டா தான். நான் tan தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். அதனால என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஆட் பண்ணாலும் கேன்சல் ஆகும் தான். ஆனால் கேன்சல் ஆனால் எனக்கு tan தீட்டா கேன்சல் ஆயிடுது. எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது tan தீட்டா. அதனால நான் இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுறேன்? சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஆல்ரெடி சீக்கன் தீட்டாவோட சிம்பிள் என்ன? ப்ளஸ். அப்போ நம்ம மைனஸ்ன்னு சேஞ்ச் பண்ணோம். tan தீட்டாவோட சிம்பிள் எல்லாமே உல்டா சிம்பிளாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ ப்ளஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். tan தீட்டா ப்ளஸ் tan தீட்டா 2 tan தீட்டா. ஓகேவா? இப்போ இங்கே p மைனஸ் 1/p. ஓகே, அடுத்தது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். p ஸ்கொயர் மைனஸ் 1/p 2 tan தீட்டா ஈக்குவல் டு p ஸ்கொயர் மைனஸ் 1/pன்னு இருக்குது. நம்மளை என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க? tan தீட்டா. ரைட்டா? அப்போது இந்த மல்டிப்பிளில் இருக்க 2 ரைட் சைடு வந்தால் என்ன ஆகும்? டிவைட் பை 2. அப்போ p ஸ்கொயர் மைனஸ் 1/2p. புரியுதுங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் போடலாம் ஈஸியாக. புரியுதுங்களா? அப்போ தான் உங்களால் டக்குன்னு கெட் பண்ண முடியும். ஏன்னா கொடுத்துருக்கிறது வெறும் சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா தான். அப்போ தான் உங்களால் 2 ஈக்குவேஷன் மேக் பண்ண முடியும். ஈக்குவேஷனில் தான் உங்களால் tan தீட்டா வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்போ tan தீட்டாவோட வேல்யூ என்ன? p ஸ்கொயர் மைனஸ் 1/2p. ஓகே, தேங்க்யூ. Welcome to Aarthi Academy. Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.